தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் 2 முக்கியமான வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வழக்கில் தீர்ப்பும் ஒரு வழக்கு விசாரணைக்கும் வந்தது என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். அதில் தீர்ப்பு வந்த வழக்கை முதலில் எடுத்துக்கொள்வோம். தீர்ப்பு வந்தது எது குறித்து என்றால் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அதாவது தமிழக அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநரிடம் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறது என்றால் அந்த மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போடுவது என்பது குறித்தும், அதை நிராகரித்து மீண்டும் அரசாங்கத்திற்கே அனுப்புவது, மீண்டும் அது அவர்களுக்கே அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த ஆளுநர் அதை கையில் அதை எடுத்து வைத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் கிடப்பில் போட்டு வைப்பது என்பது குறித்துமான அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நீதியரசர் பர்திவாலா தலைமையிலான அந்த பெஞ்ச் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு என்ன கூறுகிறது? ஆளுநர் அது போன்ற கிடப்பில் வைக்க முடியாது. ஆளுநர் 3 மாதங்களுக்குள்ளாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று பொருள்பட அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஆளுநருக்கு இதில் சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில், ஆளுநருக்கு இதில் ஒப்புதல் இல்லாத பட்சத்தில் அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம் என்பதில் நீதிமன்றம் தலையிட முடியுமா என்றால் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. அப்போது ஸ்பெஷல் பவர்ஸ் என்று உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 மசோதாக்கள், அதாவது தமிழக ஆளுநர் தமிழக அரசாங்கத்தின் 10 மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கிறார். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆளுநர் இதன் மீது காலம் தாழ்த்தி நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால் அதை நாங்கள் செய்கிறோம் என்று மட்டுமே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற தீர்ப்பு என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆளுநருடைய அதிகாரம் எந்த வரம்பிற்குள் இருக்க வேண்டும் என்பதனை பேசியிருக்கிறது. அதில் நமக்கு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கம், அந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு நியமன பதவியாக இருக்கக்கூடிய ஆளுநர் பதவி என்பது மதிக்க வேண்டும். அப்படி மதிக்காமல் அதை மீறி செயல்படும் என்றால் அது இந்த ஜனநாயகத்திற்கு விடுக்கப்படுகின்ற சவால் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திமுக இதை பற்றி பேசுவது அப்படின்றதெல்லாம் அந்த பித்தலாட்டங்கள் என்னென்ன அப்படின்றது வெளிவருகிறது. இது ஏதோ மிக மகத்தான வெற்றி, வரலாற்று பூர்வமான வெற்றி என்றெல்லாம் கதையை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, எஸ்ஆர் பொம்மை வழக்குடன், அதாவது மாநில அரசாங்கங்களை டிஸ்மிஸ் செய்வது குறித்த மிக மிக முக்கியமான வழக்கான எஸ்ஆர் பொம்மை குறித்த வழக்கையும் இந்த பொம்மை ஸ்டாலின் வழக்கையும் இவர்கள் சேர்த்து பொருத்தி பார்ப்பது என்பது எஸ்ஆர் பொம்மை வழக்கிற்கு பட்டிருக்கின்ற ஒரு அவமானம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதே போன்றது ஒரு தீர்ப்பை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவர்கள் குறித்து அந்த மாநில அரசாங்கம் தொடுத்த வழக்கிலும் கொடுத்திருக்கிறது இதே போன்றது ஒரு தீர்ப்பை என்பதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் இதையும் கடந்து திமுகவின் பித்தலாட்டம் என்ன என்பதனை நாம் பேச வேண்டும் அல்லவா? அதாவது இந்த மசோதாக்களில் என்ன இருக்கிறது, முக்கியமானது அம்சம் என்ன இருக்கிறது? அது முக்கியமான மசோதா என்னவென்றால் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் என்கிற அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் துணைவேந்தரை நியமிப்பதில் அப்படின்ற அந்த பேச்சு வருது, அந்த விவாதம் வருகிறது. அதில் துணைவேந்தர் நியமிப்பதில் முதலமைச்சருக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று பொருள்பட அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, இதை வெற்றி என்று கொண்டாடுகின்ற திமுக 1994 இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஜனவரி 5, 1994 அன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதே போன்றது ஒரு மசோதாவை நிறைவேற்றியது, இதே போன்றது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது, இதே போன்றது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது சட்டமன்றத்தில். அந்த தீர்மானம் என்ன சொன்னது? 13 பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் வேந்தராக இருக்க மாட்டார், அந்த 13 பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பார் என்று சொன்ன பொழுது அதை கடுமையாக எதிர்த்த கட்சிகள் என்னென்ன தெரியுமா? எந்தெந்த கட்சிகள் எதிர்த்தன தெரியுமா? முதலில் எதிர்த்தது காங்கிரஸ். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றது காங்கிரஸ். திமுக வெளிநடப்பு செய்தது. மாநில சுயாட்சி என்று இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, ஏதோ மாநில சுயாட்சிக்கு வெற்றியை நாங்கள் பெற்று கொடுத்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் 94 இதே போன்று ஒரு மசோதாவை கொண்டு வந்த பொழுது அதை ஏன் எதிர்க்க வேண்டும்? அன்றைக்கு மாநில சுயாட்சி பற்றி அவர்கள் யோசிக்கவில்லையா, சிந்திக்கவில்லையா? கருணாநிதியின் நெஞ்சுக்கு பீதியில் எப்படி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக மேற்கோள் காண்பித்திருக்கிறார்களோ அதுபோல இந்த நெஞ்சுக்கு பீதி பாகம் 5, அந்த பாகம் 5 மிக தெளிவாக இது குறித்து கருணாநிதியை குறிப்பிடுகிறார்.
என்ன சொல்கிறார்? ஏற்கனவே என்.டி. ராமராவ் அரசாங்கம் 1980களில் இதே போன்ற ஒரு மசோதாவை, இதே போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதற்கு பின் வந்த சென்னாரெட்டி அரசாங்கம் சட்டத்தை நீக்கியது. ஏனென்றால் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் என்கிற ஒரு நிலை ஏற்படும் என்றால், ஒரு அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யப்படும் என்றால், அப்போ வேந்தராக யார் இருப்பார் என்கிற அந்த கேள்வி வரும். ஆளுநருடைய ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி அங்கே இருக்க போகிறது என்றால் யார் அந்த வேந்தராக இருப்பார் என்ற கேள்வி வரும் என்கிற சட்ட பிரச்சனை எழக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த சட்டத்தை நீக்கினோம் என்று சொல்கிறார். அதுவும் 96ல் இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே சட்டமன்றத்தில் இந்த சட்டம் நீக்கப்படுவதாக இவர்கள் அறிவித்தார்கள். அறிவித்தது யாரு? பேராசிரியர் கிடையாது, உதவி ஆசிரியர் க. அன்பழகன் அமைச்சராக இந்த அறிவிப்பை சட்டமன்றத்தில் மேற்கொண்டார். அப்ப திமுகவுக்கு இரட்டை நாக்கு என்பது தெளிவாகிறதா? அப்ப மாநில சுயாட்சி குறித்து இவர்கள் பேசுவதெல்லாம் எப்பொழுது? இவர்கள் ஆளுங்கட்சியாக இங்கே மாநிலத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் மாநில சுயாட்சி என்று சொல்லுவார்கள். இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் வந்தால் மாநில சுயாட்சிக்கு எதிராக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் செய்வார்கள். இதற்கு பல உதாரணங்களை நம்மால் கொடுக்க முடியும். ஆனால் மாநில சுயாட்சி என்று வந்தால் அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டிற்கே முன்னோடியாக இருந்திருக்கிறது என்பது 1977, 78 முராரி தேசாய் அரசாங்கம் பதவி விலகிய வந்த சரண் சிங் அரசாங்கம் 100 நாட்கள் அந்த அரசாங்கம் இருந்த பொழுதிலும் அந்த அரசாங்கத்தில் தான் ஒரு மாநில கட்சியில் இருந்து 2 பிரதிநிதிகள் அமைச்சரவையில் முதல் முறையாக தேசிய அளவில் மத்திய அரசாங்கத்தில் அமர்ந்தார்கள். பாலா பழனூர் மற்றும் சத்தியவாணி முத்து ஆகிய இந்த 2 நபர்கள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில், மாநில சுயாட்சிக்கு மதிப்பு கொடுக்கின்ற வகையில் இவர்கள் இருவரும் மத்திய அமைச்சர்களாக வீட்டார்கள். அங்கு ஆரம்பித்த கலாச்சாரம் தான் அதற்கு பின்னர் ஒவ்வொரு மாநில கட்சியும் பிராந்திய கட்சிகளும் அவர்களுடைய பிரதிநிதிகளை அமைச்சரவையிலும் அமர்த்த துவங்கினார்கள். அப்போ அதற்கு முன்னோடியாக அமைந்த ஆட்சி எது? அதிமுக ஆட்சி. வழிகாட்டியது யார்? நம்முடைய அன்றைய முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். இப்படி மாநில சுயாட்சிக்கு அதிமுக செய்தது ஏராளம். இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு என்பது 9வது அட்டவணையில் இடம் பெற்று அது வேறு எந்த மாநிலத்திலும் சாத்தியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அமலில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அன்றைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால் தான் வீரமணியே, இன்றைக்கு ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கின்ற வீரமணியே அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்து அழகு பார்த்தார். இதை மறுக்க முடியுமா? இப்படி மாநில சுயாட்சிக்காகவும் மாநிலத்தின் உரிமைக்காகவும், அது காவிரியா இருக்கட்டும், கச்சத்தீவா இருக்கட்டும், 69% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அல்லது வேறு பல உரிமை போராட்டங்களாக இருக்கட்டும், இது அனைத்திலும் முன்னோடியாக இருந்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாறாக ஸ்டாலினுடைய இந்த பொம்மை அரசாங்கம் வெறும் வெற்றி விளம்பரங்களிலும் இந்த ஆளுநரோடு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற லாவணி கச்சேரியிலும் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு பைசா லாபம் யாருக்கும் கிடையாது. இந்த துணைவேந்தர்கள் நியமனம் இருக்கு இல்லையா, இதுல இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் ஏராளம், இன்னும் நிறைய சொல்லலாம். அதாவது அதிமுக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது அல்லது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் நாம் தீர்க்கமாக சொல்ல முடியும் அது பொதுநலன் சார்ந்து இருக்கும் என்று. உதாரணத்திற்கு அரசு கேபிள் என்று கொண்டு, சுமங்கலி கேபிள் என்று இவர்கள் குடும்பத்தின் கேபிளை வைத்து டிவியை எல்லாம் நம் பணத்தில் இவர்கள் கொடுத்துவிட்டு கேபிளை இவர்கள் குடும்பத்திற்கு வருமானமாக எடுத்து சென்றார்களே, அதை நிறுத்த வேண்டும், அந்த கோலோச்சுவதை நாம் அதன் மீது கை வைக்க வேண்டும் என்பதற்காக அரசு கேபிள் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது எந்த ஆளுநரை ஆட்டுக்கு தாடி என்று இவர்கள் சொல்கிறார்களோ அதே ஆளுநரை இந்த தயாநிதி மாறனை கூட்டிக் கொண்டு கருணாநிதி ஓடி போய் சந்தித்தார். அப்பொழுது ஆளுநர் பர்னாலா, இந்த மசோதாவிற்கு ஆளுநர் கையெழுத்து போடக்கூடாது என்று சொன்னவர் கருணாநிதி. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஒரு அரசாங்கம், முறையாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறது என்றால் அதில் ஆளுநர் கையெழுத்து போடக்கூடாது என்று சொன்ன கருணாநிதி ஆட்டுக்கு தாடி என்று தான் ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம் ஆளுநரை பார்த்து சொல்வது என்பது விந்தையிலும் விந்தையாக இல்லையா? துணைவேந்தர் என்று இவர்கள் போட்டார்களே நியமனங்கள், அதுல ஒன்று விசேஷமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நியமனம் என்ன தெரியுமா? இவருடைய உதவியாளர் சண்முகநாதனுடைய உறவினரை துணைவேந்தராக போட்டார்கள். எதற்கு போட்டார்கள்? எந்த பல்கலைக்கழகத்திற்கு போட்டார்கள்? தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு போட்டார்கள். தமிழ் பல்கலைக்கழகம் என்பது எப்பொழுது அறிவிக்கப்பட்டது?
5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடந்த பொழுது அந்த மாநாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்ததுதான் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் அமையும் என்று. ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் என்பது முதல் முறையாக ஆசியாவிலேயே கொண்டு வரப்பட்டது. அப்பொழுதுதான் 1008 ஏக்கர் நிலத்தையும் வழங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் அது மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றது. அப்படி புகழ் பெற்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 8வது உலக தமிழ் மாநாட்டை, ஒரு மொழிக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்ற இடத்தில்தான் உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த மாநாட்டை அங்கே நடத்தினார்கள், தஞ்சையில் நடத்தினார்கள். அதற்கு பிரத்யேகமாக நிரந்தர கட்டுமானங்களுக்கு வழிவகை செய்தார்கள். இதெல்லாம் அதிமுக செய்தது. மாறாக கருணாநிதி என்ன செய்தார்? அவருடைய உதவியாளர் சண்முகநாதனுடைய உறவினரை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமித்து, அப்பொழுது இவர் ஆட்சி காலத்தில் செம்மொழி மாநாடு என்ற பெயர்ல ஒரு குடும்ப மாநாட்டை நடத்தி, ஒரு பேத்தி வீணை வாசிக்க, ஒரு பேத்தி வயலின் வாசிக்க, ஒரு பேத்தி கவிதை வாசிக்க, தமிழறிஞர்கள் எல்லோரும் மேடைக்கு கீழே நின்று வேடிக்கை பார்க்க என்ற அவலத்தை அரங்கேற்றினார் கோவையில். கோவையில் அந்த மாநாடு நடந்தது என்பதற்கான சுவடு எங்காவது நீங்க பார்க்க முடியுமா? எத்தனை கோடிகள் செலவு செய்யப்பட்டது. இவர்கள் குடும்ப மாநாடு நடத்துவதற்காக இவருடைய உதவியாளருடைய உறவினரை துணைவேந்தராக போட்டு இவர்கள் கொள்ளையடித்தார்கள். அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஓராண்டு நிதியை இந்த செம்மொழி மாநாட்டிற்கு ஒதுக்கினார்கள். இப்படியாக அதிகாரத்தை எல்லாம் துஷ்பிரயோகம் செய்வதற்காக கொண்டு வரப்படுகின்ற சட்டம் தான் திமுக கொண்டு வருகின்ற சட்டம். இதில் மாநில சுயாட்சியும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது, ஒரு கருணாநிதியும் கிடையாது என்பதுதான் உண்மை. அப்போ ஒண்ணுமில்லாத உப்பு சப்பில்லாத விஷயங்களுக்கு ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை மீண்டும் ஒரு வாட்டி முலாம் பூசி அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் ஒரு லாவணி கச்சேரி நடத்தி, அதில் ஏற்கனவே இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில அதன் அடிப்படையில் ஒரு வெற்றியையும் பெற்றுவிட்டு, ஒரு தீர்ப்பையும் பெற்றுவிட்டு, வெற்றியும் கூட சொல்ல முடியாது, ஒரு தீர்ப்பையும் பெற்றுவிட்டு, அதை ஏதோ மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய போராளி என்ற ஒரு பில்டப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கேவலமான நாடக அரசியலை திமுக எந்த காலத்திலும் நிறுத்தாது. ஆனால் இன்னொரு வழக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வழக்கு என்னன்றதை பார்ப்போம். அதுதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மீடியா மாஃபியாவை வைத்து அந்த வழக்கில் என்ன நடந்தது என்பதனை நீர்த்து போக செய்து விட்டார்கள். விந்தையிலும் விந்தையான ஒரு வழக்கு. எந்த அரசாங்கமாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில், அதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய வினோதமான ஒரு காட்சி இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது தமிழ்நாட்டில். டாஸ்மாக் விவகாரத்தில் இவர்கள் கையும் களவுமாக சிக்கிவிட்ட நிலையில அந்த ஊழியர்கள் மீது விசாரணை நடத்தக்கூடாது என்று ஒரு வினோதமான ஒரு பெட்டிஷனை போடுகிறார்கள். எங்கே போடுகிறார்கள்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடுகிறார்கள். அப்படி போடும் பொழுது அந்த உயர்நீதிமன்றத்தில் இவர்களுக்கு பாதகமான ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது என்ற உடனேயே இவர்களுக்கு உதறல் எடுத்து விட்டது. உடனே என்ன செய்கிறார்கள்? இந்த பெட்டிஷனை இங்கிருந்து அப்படியே மாற்றணும், எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எங்க உச்சநீதிமன்றத்திற்கு. சரி, அப்படி செய்ய போகிறவர்கள் அதை குறைந்தபட்சம் அந்த உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் போனதா? மாறாக இவர்கள் அதை மறைத்து விட்டார்கள் அப்படின்றத ரொம்ப 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 கடுமையாக கண்டித்திருக்கிறது, மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்கிறார், குறைந்தபட்ச நேர்மை கூடவா உங்களுக்கு இல்லை இந்த நீதிமன்றத்தில் வந்து நிற்கும் பொழுது என்று கேட்கின்ற அளவிற்கு அசிங்கப்பட்டு போய் நிற்கிறது இந்த ஸ்டாலின் அரசாங்கம். அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகின்ற வரையில நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றம் உங்க பெட்டிஷன் எடுக்குதுன்னா அது எடுத்ததுக்கு அப்புறம் வாங்க. ஆனா இன்றைக்கு நீங்கள் விசாரிக்கிறீர்கள், நாங்கள் அந்த விசாரணையை இன்றைக்கே நாங்கள் நடத்தி நாங்கள் உங்களுடைய இறுதி விசாரணையை, உங்களுடைய இறுதி வாதத்தை இன்றைக்கு வைத்தாக வேண்டும் என்று கடும் உத்தரவை பிறப்பித்து விட்டனர். உடனே இவர்கள் ஓடி செல்கிறார்கள் டெல்லிக்கு. டெல்லியில் உச்சநீதிமன்றமும் கேட்டது, உயர்நீதிமன்றத்தில் பேச வேண்டியதெல்லாம் நீங்கள் எதற்காக உச்சநீதிமன்றத்தில் வந்து பேசுகிறீர்கள், மீண்டும் அங்கே செல்லுங்கள் என்று அவர்களை செருப்பால் அடித்து அனுப்பியது. இப்படி செருப்படி வாங்கிவிட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த பெட்டிஷனை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஜகா வாங்கியது ஸ்டாலின் அரசாங்கம். இதைத்தான் இன்றைக்கு மீடியாக்கள் பேசி இருக்க வேண்டும். கையும் களவுமாக சிக்கிவிட்டார்கள். இவர்களில் முக்கியமானவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இவர்கள் சிறைக்கு செல்ல போவது உறுதி. அதுவரையில் இந்த தொடர் நாடகங்கள், தினம் ஒரு நாடகம், தினம் ஒரு வேஷம், தினம் ஒரு வெற்றி என்ற பெயரில் ஒரு பித்தலாட்டம் என்று தொடரும் என்பதனை நாமும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.